மாட்சியை பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சியை பெயருக்கே உரித்தாக்கும். பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை பெயருக்கே உரித்தாக்கும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற ஒரு பயனுள்ள கருத்தாளம் மிக்க இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களும் இனிய காலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, திரு அவை இன்று நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிற இந்த விவிலிய பகுதி திருப்பாடல் எண் 115. இதனுடைய பல்லவி, எங்களுக்கு ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கு அன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். அப்படியானால் ஆண்டவர் மட்டுமே மாட்சிமிக்க மாவீரராக இருக்கிறார். இந்த மானுடர்களே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரின் மாட்சியோடு நமது வாழ்வை ஒரு காலமும் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அத்துணை இனியவராக இருக்கிறார், அத்தனை நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், அத்தனை மாட்சி மிக்கவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இது 2வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? இஸ்ரேல் மக்கள் தங்கள் உண்மையான அந்த உயிருள்ள ஆண்டவரை மறந்து பொன்னாலான வெள்ளியாலான கை வேலைப்பாடுகளாலான சிலைகளை பொற்கண்டுகளை தங்கள் தெய்வங்களாக வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு தீங்கு வருகிற போது, துன்பம் வருகிற போது, எங்களை மீட்டரும் காப்பாற்றும் என்று வேண்டிக் கொள்கிற போது அந்த கண்ணிருந்த சிலைகள், காதுகள் நிறைந்த அந்த தெய்வங்கள் காண்பதும் இல்லாமல் கேட்பதும் இல்லாமல் வெறும் கற்சிலைகளாகவும் பொற்சிலைகளாகவும் வேற்றின தெய்வங்களாக இருந்தார்கள். ஆனால் நம்மை படைத்து பராமரித்து அனுதினமும் ஆசிர்வதிக்கிற தெய்வம் நம்மை காண்கிற தெய்வமாக இருக்கிறார், காக்கிற தெய்வமாக இருக்கிறார், பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார், பராமரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இத்தனை வல்ல தெய்வத்தை விட்டுவிட்டுதான் அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த பொற்சிலைகளையும் கை வேலைப்பாடுகளையும் தங்கள் தெய்வங்களாக ஏற்று வணங்கத்தோட ஆரம்பித்தார்கள். இப்பொழுது துன்பம் கஷ்டம் என்று வருகிற போது அதைத்தான் கேட்கிறார்கள், அவர்களுடைய கடவுள் எங்கே? ஆனால் நம் ஆண்டவர் நம் தேவையை அறிந்து நம்மோடு வாழ்கிற கடவுளாக, நாம துன்பத்திலும் இன்பத்திலும் தோள் கொடுக்கிற கடவுளாக, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணிப்பொழுதும் நம்மோடு செலவு செய்கிற நம் நிழலாக இருந்து நம்மை வழிநடத்துகிற கடவுளாக இருக்கிறார். இதைத்தான் இன்றைய தலைப்பிலேயே நாம் பார்க்கிறோம். உண்மையான ஆண்டவர், நம் ஆண்டவர் பொய் தெய்வங்கள் போல அல்ல, காதிருந்தும் கேளாத தெய்வங்கள் போல அல்ல, மாறாக உயிருள்ள உயிர்த்த ஆண்டவராக இறைவன் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் உயிருள்ள ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர். இதோ இந்த உயிர்ப்பின் பாஸ்கா காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உண்மையான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் கண்ணீரெல்லாம் துடைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார். தன் உயிரை கொடுத்து நாம் உயிர் வாழ ஆசைப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கிறார். பிரியமானவர்களே,
தம் திருவுளப்படி அனைத்தையும் விண்ணிலிருந்து நமக்காய் செய்து வந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே அனுதினமும் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய சந்தோஷங்கள், சமாதானங்கள், நல்ல உடலுள்ள ஆரோக்கியங்களை ஆண்டவர் விண்ணுலகிலிருந்து நமக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க மறந்து போகக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மைத்தனங்களும் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைத்தனங்கள். ஆண்டவர் கொடுப்பவை அவை விண்ணிலிருந்து வருகிறவை, அவை நிலையானவை, நிரந்தரமானவை, நிறைவானவை. பிரியமானவர்களே, இது இறைவனது திருவுளப்படி கொடுக்கிற நன்மைத்தனங்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசி பெற்ற மக்களாக இறைவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்பதைத்தான் 15வது வசனம் அழகாக சொல்கிறது. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. ஆக இந்த விண்ணையும் மண்ணையும் இந்த மனிதனையும் உண்டாக்கிய ஆண்டவர் அவரது வாழ்வின் ஆசீர்வாதங்களை விண்ணுலகத்திலிருந்து அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுக்கிற நீதி மாறாத நேர்மையான நமது நலத்தை விரும்புகிற ஆண்டவர், நம்மை உற்று நோக்குகிற ஆண்டவர், நம் தேவைகளை உணர்ந்து கொள்கிற ஆண்டவர், நம் தோளோடு தோள் கொடுக்கிற ஆண்டவர், கரம் பிடித்து வழிநடத்துகிற ஆண்டவர், கண்மலை மேல் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர், வாழ்வை ஒளிமயமாய் மாற்றுகிற ஆண்டவர் நம் உண்மையான தெய்வம். இந்த தெய்வம் இந்த இஸ்ராயேல் மக்களுடைய வெற்று தெய்வங்கள் போல, சிலை தெய்வங்கள் போல, பொன்னாலான கை வேலைப்பாடுகளால் ஆன வெள்ளியால் ஆன தெய்வங்கள் போல அல்ல, கண் இருந்தும் காணாத குருட்டு தெய்வங்கள் அல்ல. மாறாக உண்மையான தாயன்போடு தந்தையினுடைய பாசத்தோடு வழிநடத்துகிற தெய்வம், ஒரு தோழனை போல தோள் கொடுக்கிற தெய்வம். உயிருள்ள ஆண்டவரிடத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம், கவலைகளை மாற்றி வைப்போம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு விண்ணுலகிலிருந்து ஆசிரை பொழிய இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் பாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். எங்களை என்னாலும் காத்து வழி நடத்துகிற ஆண்டவரே, விண்ணிலிருந்து நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்னீரே. இதோ எங்களை விண்ணுலகிலிருந்து உற்று நோக்குவராக இருக்கிறீரே. எங்கள் தேவைகளை அறிந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளேன் என்று சொன்னீரே. எங்கள் கவலைகள் எல்லாம் பாதம் ஒப்பு கிடைக்கிறோம் அப்பா. இதோ தெய்வமே, எங்களுக்கு தேவையான நேரத்திலே தேவையான எல்லா காரியங்களையும் நீர் கொடுப்பீர், ஆசீர்வாதங்களை வழங்குவீர் என்கின்ற நம்பிக்கையிலே எங்கள் வாழ்வு முழுவதையும், எங்கள் குடும்பங்கள், குழந்தைகள் எல்லாவற்றையும் உம் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். உம் பாதத்திலே சரணடைகிறோம். எங்களை பொருட்படுத்தி வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.